கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 73:3 தாவீது சொல்லுகிறான், துன்மார்க்கருடைய வாழ்வை நான் பார்க்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் துன்மார்க்கமாய் ஆண்டவரை அறியாமல் வாழுகிற வீட்டுகளில் பாருங்க, ஆசீர்வாதம் கரை புரண்டு ஓடுகிறது. அவர்களுக்கு தண்ணீர் பரிபூர்ணமாக சுரந்து வருகிறது. அவர்கள் கண்கள் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் வாய் வானம் மட்டும் இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து நாம் 73வது சங்கீதத்தில் வாசித்தால் தாவீது இப்படியாக புலம்புகிறான். கடைசியாக அவன் யோசித்து பார்க்கிறான். 73வது சங்கீதம் 16-17 இதை அறியும்படி நான் யோசித்து பார்த்தேன். உடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக சென்று அவர்களுடைய முடிவை கண்டு உணரும் அளவும் அது எனக்கு விசனமாய் இருந்தது என்று சொல்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவன் ஜபத்தோடு கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திற்குள் நுழைந்து பார்க்கும்போதுதான் துன்மார்க்கருடைய முடிவை அங்கே பார்க்கிறான். அவர்கள் நிமிஷத்திலே சரிந்து கீழே விழுகிறவர்களாக, அழிந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நானும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் இருக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறான். தாவீது எப்பொழுதுமே அவனுடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்படியே உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிற ஜபமானது பரிசுத்த பர்வதத்திற்குள் நுழைகிற ஜபமாக இருக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக துன்மார்க்கருடைய வாழ்வு வீண். நாம் எங்கே இருக்கிறோம்? நித்தியமான கண்மலையின் மேல் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த கிருபைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.